நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம பேங்க்கில் லோனை வாங்கிட்டு பணம் கட்ட முடியலைன்னா பேங்க்லேருந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க. சரி, நோட்டீஸ் அனுப்புகிறாங்கன்னா பணத்தை ஃபுல்லாக கட்டினா உடனடியாக அவங்க என்ன சொல்கிறாங்க, அமலாக்கத்துறையை அனுப்பிவிட்டுருக்காங்க. ஆமாங்க, அது மாதிரி ஒரு சம்பவம் நேற்று சூலூரில் நடந்துக்கு. என்னென்னு பார்ப்போம். கோவை மாவட்டம் சூலூர் அடுத்த செலக்கரிசல் பகுதியில் சொந்தமாக மில்லு வச்சு நடத்திட்டு வரவர் ராமச்சந்திரன். இவங்க சம்சாரா, அவங்க பொண்ணு, இவங்க பேரில் ஒரு 4-5 பேங்க்கில் கடன் வாங்கியிருக்காங்க. ஆனால் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி இவங்களால அந்த கடனை கட்ட முடியலன்னு எல்லா பேங்க்லேருந்து இவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிக்கிறாங்க. இதை அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி இருக்கிற கடனை எல்லாத்தையும் கட்டிடுறாங்க. இதில் கட்டினது நல்லா தானே, ஆனால் பேங்க்காரங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா உடனடியாக இதை குறித்து அமலாக்கப்பிரிவு, அதான் ஈடிக்கு தகவல் கொடுத்துக்கிறாங்க. நேற்றைய தினம் ஒரு 5 காரில் வந்த அமலாக்கத்துறையினர் இவங்க மில்லு, அதேமாதிரி வீடு, அவங்க தெரிஞ்சவங்க, அவங்க எல்லா வீட்லேயும் போய் சோதனை பண்ணிக்காங்க. எப்படி உடனடியாக இவ்வளோ பணம் உங்களுக்கு கிடச்சிது, எப்படி ஒரே செட்டில்மெண்ட்டாக இவங்க பேங்க்கில் லோனை கட்டினாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் விசாரணை பண்ணிட்டு போய்க்கிறாங்க. அதுவும் ஒரு 30 அமலாக்கப்பிரிவு துறை அதிகாரிகள், சிஆர்பிஎஃப் காவல்துறையினர் பாதுகாப்போட 5 மணி நேரத்துக்கு மேலாக இந்த சோதனையை நடத்தியிருக்கிறாங்க. சம்மந்தப்பட்ட ராமச்சந்திரன் அவங்க குடும்பம் யாரும் இல்லாத அவங்க அம்மா மட்டும்தான் வீட்டில் இருந்துக்கிறாங்க. அவங்ககிட்டையும் விசாரணை பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. நம்ம கடன் கட்டலினாலும் நம்மளுக்கு பிரச்சனை தான், திடீர்னு கடனை கட்டினாலும் பிரச்சனை தான். அதனால் முறையான கணக்கு வழக்குகளை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது தான். அப்போ தான் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.